ஆனா இந்த கண்ணுக்கு வயசு இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 9ல இருந்து ஒரு 10 மாச கண்ணு இருக்குங்க. 9ல இருந்து 10 மாச இருக்குங்க. நல்ல ப்ரீட் குவாலிட்டியில டாப்பான கண்ணுங்க. நல்ல குவாலிட்டி பாத்தீங்கன்னாவே தெரியுங்க. அந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரோஸா இருக்குங்க. நல்ல ப்ரீடா இருக்கிற கண்ணுகளுக்கு தான் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. அந்த 4 கலாம் ரோஸுங்க, அந்த வால் ரோஸுங்க, பின்னாடி அந்த ஆசனமாயி ரோஸ் கலர் இல்லைங்க. அந்த ப்ரீடு கண்ணுங்களுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா இப்படி வரும்னு வைங்களேன். ஆனா இப்ப இருக்கிற 2 கண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில டாப்பான குவாலிட்டியான கண்ணுங்கண்ணா. இதுகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து நம்ம சொல்லலைங்க. 2 கண்ணுகளுக்குமே 2 கண்ணுகளையும் வந்து வேணும்னு பெரிய பிறகு ஃபோன் பண்ணி கேக்கிட்டுங்க அனுசரிச்சு 2 கண்ணுகளுமே கொடுத்துட்றேங்க. 2 கண்ணையும் அனுசரிச்சு கொடுத்தா 2 கண்ணும் பார்த்தீங்கன்னா இப்ப வெளியிருந்து இந்த கண்ணு எடுக்கிறாங்க பாத்தீங்களாங்கண்ணா. அங்கிருந்து வர கண்ணுகளை இந்த மாதிரி மேய தெரியாதுங்க. அதுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் ஆயிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுகளுக்கெல்லாம் லாங்ல இருந்து இப்ப எடுக்கிற கண்ணுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ணுகளுக்கு இந்த உள்ளே உள்காய்ச்சல் மாதிரிலாம் வந்துருங்க. நம்ம ஊர்ல எடுக்கிற கண்ணுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெயிலுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அசராதுங்க. மேய்ச்சலுக்குலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் காலையில கொண்டு ஒரு கட்டுத்தர மேயர் கட்டிட்டீங்கன்னா போதுங்க. நல்லா மேய்ஞ்சுக்குங்க. நாளைக்குல மாடாயில நல்ல விலைக்கு விற்பனை ஆகுங்க. நல்ல பிரீடான கண்ணுங்க. மேய்ச்சலுக்கு பாத்தீங்கன்னா சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா மேயுங்க. நம்ம கொண்டு போய் காட்டுல கட்டிட்டோம்னா போதுங்க. இந்த பாருங்க இவ்வளவு நேரம் காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டு தான் இருந்ததுங்க. அதே மாதிரிதான் காலையில கட்டினா சாயந்தரம் வரைக்கும் நல்லா மேயின்னு வைங்களா கண்ணுங்க. சரி.